Hi friends, welcome to Mix Kitchen. இந்த வீடியோவில் மதுரையில் ஃபேமஸான அழகர் கோயில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தோசை. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வடை மாதிரி இருக்கும், ஆனால் அழகர் கோயில் தோசைன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கருப்பு உளுந்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நைட்டே கூட ஊற போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது 120 ml கப்பு. இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் அளந்திருக்கேன். நீங்கள் எது வேணால் அளந்துக்கலாம். டம்ளர் அதை கூட எடுத்துக்கலாம், இல்லை எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. 6 மணி நேரமாவது ஊறணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. நான் 3 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3 கப் பச்சரிசி நீங்கள் ஊற போட்டு அதையும் நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊறி மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்படியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1:3 இதுதான் ரேஷியோ. இப்போ இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் சுக்கு பொடி, இது அப்புறம் உப்பு தேவையான அளவு. மிளகு டைரெக்டாக தான் சேர்ப்பாங்க. டைரெக்டாக சேர்த்தா அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் க்ரஷ் பண்ணி சேர்க்குறேன். பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மாவு மாதிரி கரைச்சிக்கலாம். ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது இந்த மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். தோசை மாவை விட திக்காக இருக்கணும் இந்த மாவு. இப்போது மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வடைக்கு தோசை மாவை விட திக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் இதை ஒரு ஃப்ரையிங் பேனில் தான் இது பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நான் 2 கரண்டி மாவு இதில் விட்டுக்கிறேன். இது வெறும் நெய்யில் கூட நம்ம செஞ்சு எடுக்கலாம். ஸோ உங்களுடைய இஷ்டம்தான். இல்லைன்னா இந்த மாதிரி பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வடைச்சட்டி வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாதிரி பாதி நெய் பாதி எண்ணெய் அந்த மாதிரி தான் ஊற்றி அவங்க தோசை சுட்டு எடுத்து கொடுப்பாங்க. பட் வீட்டில் நம்மகிட்ட அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அதனால் இருக்கிறதுலே என்ன பெருசாக இருக்கோ அதை வச்சு நம்ம சுட்டுக்கலாம். இந்த சைஸில் தான் விடணும்னு இல்லை, நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம வடை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கொஞ்சமாக வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு கரண்டியால் திருப்ப முடியாது. ஸோ 2 கரண்டி வச்சு தான் திருப்பி போடணும். இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இன்னொரு சைடும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், கோல்டன் கலரில். ஸோ நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, பார்த்தாலே தெரியும். நான் இப்போ இந்த சைடு இப்போ நல்லா அந்த மாதிரி ஆகணும். ஸோ திருப்பி போட்டுக்கிறேன். இப்போது மேலே உள்ள சைடு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ கீழேயும் இதே கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வடை ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸ் ஆயிலெலாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சின்னதாக வடை சைஸில் இந்த மாவு ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு கரண்டி ஊற்றி இது பண்ணும்போது நீங்கள் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே உள்ள மாவும் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ள மாவு வேகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸாகவும் விட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய சைஸாகவும் விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது ஒரு சைடு நல்லா வேகட்டும்.
இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக வந்து வடை பண்ணதால் திருப்பி போடுறது ஈஸியாக இருக்குது. இப்போ 2 பக்கமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வடை தட்டிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான அழகர் கோயில் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க தவாவில் வந்து தின்னாக வந்து மாவு ஊற்றி தோசையாக சுட்டுக்கலாம். இல்லை ஊத்தப்பம் அடை அந்த மாதிரி நெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். வெளியில் பார்க்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த தோசை அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் சட்னி பொடி அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம்.